என்ன சொன்னப்ப பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்கும் மிருதகாரனுக்கு வணக்கம். பொண்டாட்டினா என்ன? பொண்டாட்டினா என்னடா? என்னடா ஆத்தியா? முதல்ல போப்பான்னாங்க, அப்புறம் போங்கன்னாங்க, அப்புறம் போட வாடாக்குறாங்க. இந்த விட்ட கெட்ட வார்த்தையில கூட பேசுவாங்க. கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? கல்ல கட்டி தொங்க விடு. பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி வச்சிருக்க பொண்டாட்டி இருக்கையில் ஒப்பாட்டி யாரு என்ன பத்த ஆத்தாக்கலாம் பார்க்கவே அறியும். அங்க பாத்தியா நம்ம ஊர்லதான் என்னை பத்த ஆத்தாக்கலாம் பார்க்கும்போது அப்படியே மகபாய பத்த மாதிரியா இருக்கு. மரியாதை நம்ம ஊர்ல கத்துக்கணும். மணி என்ன என்னப்பா இங்க வாரு. என்னை பத்த ஆத்தாக்கலாம் பார்க்கும்போது அப்படியே கும்பிட்டு ஒழுங்கணும் போல இருக்கு. மரியாதைன்னா மரியாதை. அங்கே பொப்புடுக்கார முகரைக்கு நேரம் கால் நீட்டிக்கிட்டு நீ கூட பிறந்த பொறப்புடா தம்பி. அவர் அந்த ஆத்தா சொல்லு. உன் முகரை நேத்து ஒருத்தர் வந்தா அக்கா வீட்டுக்காரன் சொல்லி அவன் இந்த மாதிரிதான் படுத்துறான். இன்னைக்கு ஒண்ணு வந்திருக்கு. என்ன கெதி பண்ண போது எனக்கு 2 நாள் சொன்னாங்க. ஐயா நானா என்னடா சொன்னாங்க? 2 நாளைக்கு உன்னை சனியை விட்டு போவாதுன்னு. சரியா இருக்கு. இல்ல இருக்கட்டும். பேரன் போன பெரியவர்களே, என்னை பெற்றது என்னமை தாய்மார்களே, ஏடுபட்டு ஏப்பா ஐயா சாமி காலெல்லாம் கட்டக்கூடாது. அப்படி தப்பு இல்ல. அப்பெல்லாம் கட்டக்கூடாது. உங்களுக்காண்டி இன்னைக்கு ஸ்பெஷலா பீஸ் ஒண்ணு கூட்டி வந்திருக்கேன். அப்படியே சுண்டுல தெரிக்கும். என் மூத்தனம்னா அந்த பைக்கு நீர் போறப்படா நல்ல. அப்புறம் என்னை பத்தி பேச வேணான்னு சொல்லிருக்கேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். எங்கிட்டு தான் பிடிச்சி வந்து எழுதால. ஆமா இருந்தாலும் இந்த கரகாட்டத்தை பார்க்க வந்து என்னது நாடகத்தை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நடிகர் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு உட்காருங்க. இதெல்லாம் ஓகேதான். அப்படி உட்கார் போ. ஏண்டா போ 23ஆம் நம்பர் ரூமு போயிரு. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப கலகலான்னு இருக்கியாப்பா? நான் தானே என் நேரம் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லத்தான் செய்வேன். நான் இன்னைக்கு அவளை கலகலன்னு இருக்கேன். நீ பார்த்த இன்னைக்கு ஆண்டவருக்கு பாண்டவருக்கு என்ன போண்டவருக்கு தமிழருக்கு நன்றி நடிக்கிற வணக்கம் 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 வணக்கம். அப்படி அல்ல கூத்த ஆரம்பிச்சாச்சு. கோவில் வெளில வந்தாச்சு. இன்னைக்கு வந்தா சாதாரணமா இருக்கக்கூடாது. என்ன சும்மா சரக்கு சரக்குன்னு போடணும். எப்படி சரக்கு சரக்குன்னு எல்லாம் கோயில் கும்பாபிஷேகம் வச்சுட்டு சிவனேன்னு உட்கார்ந்து இருக்கு. நீ தான் சொன்ன சரக்கு சரக்குன்னு எங்க வச்சிருக்க? ஆல்ரவுண்டுக்காருக்கு வேணுமா? ஐயா எனக்கு 2 விஷயம் பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஒண்ணு பொம்பளை பிள்ளை, சரி. இன்னொன்னு தண்ணி. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா, கண்ணி தண்ணி ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. ஐயோ சிவசிவா. ராம்கி நீ ரொம்ப பொய் சொல்ற. என்ன பொய் சொல்ற? தண்ணியை வேணா சொல்ல ஒத்துக்கிறேன். பொம்பளை பிள்ளைய பிடிக்காதுன்னு வச்சுக்க. ஆமா இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நாடகம் பக்கம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? இங்க பார், அதுல பார், ஏன் இதுல பார். எர்ரா இப்படி எரிஞ்சிருவேன். என்னையா ஏன்டா உண்டு இதை பார்க்க நான் அப்படி சொல்லுங்க. அங்க பாரு, இங்க பாரு, அதுல பாரு, இதுல பாருன்னு சொல்லுவாங்க. இங்க வந்திருக்காங்க எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாம் நாடகம் பக்கம் வந்திருக்காங்க. இங்கிட்டு பாரு அந்த குரூப் எல்லாம் பாத்தியா இல்லையா? இந்த குரூப் பரவாயில்ல. இங்க பாரு பின்னாடி ஒரு குரூப் பாரு. எல்லா 100 நாள் வேலைக்கு வந்து பிக்னிக் வந்த மாதிரி வந்துருக்கு பாரு. ஏன் அந்த அக்கா அப்படி விழுந்து விழுந்து சிரிக்குது என்னன்னு தெரியல. அங்க பாரு எல்லாம் 100 நாள் வேலைக்கு வந்து பிக்னிக் வந்த மாதிரி வந்துருக்கு பாரு.
ஆமாப்பா நீ மண்டி போட்டுக்கிட்டே டேய், தனித்தனியா வாசிக்க. நம்ம யூடியூப் யூடியூப்யா அக்கா எல்லா ஊர்லயும் இங்க ஸ்டாண்டுல நிக்கும் நம்மால மட்டும் தான் எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்கும் ஐயோ யாரை கேவலம் அப்படி இருந்தே பாரியவர் வாசு ஐயோ ஐயோ கேவலப்படுத்தாங்க பாரியவர் மாஸ் அண்ணன் அவர்கள் என்ன பாரவர் வாசு சொல்லுனே பாரியவர் வாசுரா பாரவர் வாசு அவர் சொல்ற ஒழுங்கா சொல்றாங்க பாரவர் வாசு என்று மாசுங்கிறா பாரியவர் மாஸ் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு ஆனா உண்மையாலுமே சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாது விநாயகரை முன்னாடி வச்சு யூடியூப் எடுக்கிறீங்களா பெரிய விஷயம் தும்பு சாலையை மட்டும்தான் இல்ல கீழே இருக்கு ஏண்டா ஆமா எதுக்கு தெரியுமா பிக்னிக்னு சொன்னேன் மணியில என்னப்பா இங்க ஊமாரு நான் சொல்றேன்டா நீ பாரு. டேய் பண்ணுவாங்க பொளந்துரும் ஏன் தெரியுமா பிக்னிக் வந்திருக்காங்கன்னு சொன்னே வரும்போது எங்கேயாரு பாய் ஒரு தலை எதுக்குடா பாய் எதுக்கு தெரியுமா பாய் விரிச்சு விட்டாங்க ஆட பாக்க சரி. தலைவலி எதுக்கு தெரியுமா அதுக்கு தலைக்கு வச்சு படுக்கிறாங்க நாய் எதுக்கு தெரியுமா அதுக்கு எந்த வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க வரும்போது ஒரு சின்ன பிள்ளை தூக்கிட்டு வருவாங்க சரி. அந்த சின்ன பிள்ளைக்கு திடீர்னு நாடக கோட்டைக்கு வந்தோட திடீர்னு ஆய் வரும் ஆயின்னா என்ன? ஆயினா பிய்யு முகரைய பாருங்க. ஏஜென்ட் சரி கோவப்படாத தம்பி. ஆய் வந்துடும் சரி. உடனே கழுவ முடியாது துடைக்க முடியாது ஆ. தங்க விலைய என்ன உடனே ஆய் வந்தோடைய கழுவ முடியாது துடைக்க முடியாது அதுக்குதான் நாயை கொட்டி வர்றது ஆனா இன்னைக்கு நாய் விலைய யாரும் கவலைப்படாதீங்க அதுக்காகத்தான் நம்ம தம்பி ராம்கிய கூட்டி வந்திருக்கான் பப்புன் ராம்கிய நல்லா நக்குவாப்ல ஏ சூப்பர்ரா அப்படியே இருக்கடா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் எதுக்கு அங்க வந்து நக்கிட்டு வந்தவா என் ஃபீலிங்கா ஏ ராம்கி என்ன ஏ ஏ ராம்கி மனதான் சொல்லிட்டேன் ஒழுக்கமா இருந்துக்கங்க ஏ அந்த ஆளு என்ன பிஎதிங்க சொல்றாப்புல நீங்க வேற கேக்குறீங்க இருந்தாலும் இங்க பீத்தி தலையெழுத்து இல்ல இந்த காசை வாங்கிட்டு நான் போய் உழ வச்சு திங்க ஆமா இத வேற நீங்க குடுக்குன்னு எடுக்க நீ நல்லா சலுப்புட ஆமா தம்பி பொட்டிக்கிட்டே நொறுக்கிடுவேன் நீ நல்லா சலுப்புடா சலுப்புடுவா நல்லா இப்பொழுது எங்க நீ சரியான பொட்டிக்காரன் சொல்றா, சொல்றா. நான் சொல்றேன் நீ செய்ய சொல்றா அஞ்சுல சிவராத்திரி ராசி அதுல அஞ்சுல அஞ்சுல சிவராத்திரி சிவர் இந்தடா எனக்கு பாட தெரியாது நீ ஏன் வாச்சப்ப பெட்டிக்காரன வாசிக்கணும்ல தெரியுதா இல்லைன்னு தெரியணும்ல ஆமா இருந்தாலும் இன்னைக்கு உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த நாடகத்தை ஆண்கள் பாக்குறாங்களோ இல்லையோ இந்த பெண்கள் பார்த்தே ஆகணும் ஏன் தெரியுமா முக்கியமான விஷயம் இந்த பெரிய உலகம் உட்காந்துருக்காங்க சிறப்பான முறையில இந்த வள்ளி திருமண நாடகம் ஏன் தெரியுமா வச்சிருக்காங்க நல்லா எடுத்து சொல்லும் முண்டை வள்ளி திருமணம் வந்ததுல இருந்தாடா சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்த சொல்லு இந்த வள்ளி திருமண நாடகம் ஏன் தெரியுமா வச்சிருக்காங்க திருப்பி ஏன்டா வள்ளி திருமணம் நடந்த விஷயத்த சொல்றா இந்த வள்ளி திருமண நாடகம் அந்த சுத்தி இல்லடா திருப்பி விஷயத்த சொல்றா வள்ளி திருமணம் ஐயா அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா இந்த பெட்டிக்காரன் வேற எதுமா அண்ணே நான் கரெக்டா என்ன பேசுறேன் என்ன கரெக்டா பேசான் இந்த பெட்டிக்கார சரி சொல்றா ஆமா இருமாமா நீ சொல்றா சரி இந்த அர்ச்சந்திரன் நாடகத்தை திருமண நாடகம் தான் உங்களுக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கிறது ஆண்கள் பார்க்கிறத பெண்கள் பார்த்தாகணும் ஏன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் பார்த்தா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு கல்யாணம் ஆன பெண்களுக்கு டைவர்ஸ் ஆகும் புள்ள பறக்கும் சொல்றா புள்ள பறக்கும் அதாவது குத்திர பாக்கியம் இது புத்திர பாக்கியம் தம்பி அண்ணனுக்கு ஒரு வாட்டி தாண்டா கல்யாணம் ஆச்சு எனக்கு என்ன 16 வாட்டி ஆச்சு ஒரு வாட்டி ஆகி நீ உயிரோட இருக்க பெரிய விஷயம் தான் அதாவது கல்யாணத்துக்கு அவன் தான் வேணுக்கு தலையை விட்டுட்டு பார்த்தனே இன்னைக்கு வந்திருக்க உனக்கு சூப்பர் பீஸாடே மொரட்டு தாச்சி 22 வட்டாயம் பாரு மண்டைய பத்தியா மாவு 2 மண்டை மல்கோவ மண்டை தேங்காய் மண்டை தேன் மிட்டாய் மண்டை உட்கார விநாயகரோட சேர்த்து உட்காரா அப்பா
விநாயகனே என்னை காப்பாத்தணும். அவனு சரிங்க வாங்க 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 அந்த ஆசி ஐயோ போச்சு மரியாதை அவ்வளவுதான். ஆல்ரோடு மாதிரி இருந்துக்க. ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியாது. விழுந்து கடிச்சாப்படுவேன். என்ன அது அப்படி வச்சுக்க. எதுக்கு அப்ப எடுத்துருங்க இப்படி அடிச்சிருந்தா நான் சாதாரணமா அடிச்சேன். இன்னைக்கு வந்துருக்கிற சின்ன பையன் எப்படி அடிக்காம சும்மா கண்ட கணக்கு ரெண்டு கணக்கா ஐயா என்ன என்னை பத்தி உனக்கு தெரியல. இதோட விழுந்து பெதற கடிச்சா போடுவது தெரிஞ்சுக்க. ஏ தம்பி பெதர்னா கொட்டையாடா? என்ன பண்ண ஆயமுறா கொட்டைக்கு பின்னாடி ஆமா சாமிகளா வேற ஒண்ணு கிடையாது. உண்மையை சொல்லிடணும். அதெல்லாம் நல்ல மனுஷன் கணக்கு. உண்மையா நீ சொல்லிரு. சொல்றா உண்மைய சொல்றா. இல்ல நீ என்ன சங்கத்துல எத்தனை வித்த வச்சிருக்கேன்னு சொல்லு. உண்மைய சொல்லிரு. தைக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இல்ல உண்மையா சொல்றேன்னு சொன்னாக்கா நம்ம அம்பளத்து விடுற. அண்ணே எவ்வளவு நேரம் முடிச்சுட்டு இருக்குது அவர் தலையில வச்சிருந்தேன் அப்படியே. அண்ணே இன்னொரு பண்ணு ஒரு சின்ன பையில குப்பரிக்க படுக்க போட்டு முதல்ல வச்சிருது சரியா இருக்கு. அப்பேற்பட்டவர்களுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. போன வாரம் சிங்கப்பூர் போயிருந்தேன். எதுக்குடா சிங்கப்பூர் எதுக்குடா போல? நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி அங்க நம்ம நாட்டு தண்ணி கிடைக்கல. தண்ணி சரியில்லை. அதனாலதான் தொண்டை போச்சா அப்படி. அதனால தொண்டை சரியில்லை. என்ன எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுங்க எப்படி? ஆமா அது மாதிரி இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் வந்துருச்சு. என்ன வித்தியாசம் வந்துச்சு ஏன் தெரியுமா? ஆமா இப்ப ஆண்களுக்காகல ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏன் தெரியுமா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஆண்கள் எப்போதுமே ஒரு படி மேல. எப்படி பாங்க? பெண்கள் அளவுல ஒரு படி மேல. அது எப்படி ஒரு படி மேல? நாடகம் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா நம்ம அண்ணன் எந்திரிச்சு போனாங்கன்னு வச்சுக்கவே அண்ணனுக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வந்துருச்சு. சரி ரொம்ப நாள் பிள்ளையே இல்லாம அந்த பையன் பிள்ளைய பார்த்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கேன். அதானே வணக்கம். ஓட முதக்கலையே அடியே புள்ள என்ன புள்ள வாங்கிட்டு
வாங்கிட்டா போட்டு பீடா வாங்கிட்டா போட்டு பீடா கையிலே பங்கட்ட சோட்டா பூமியில பிறந்தது கேட்டா வாங்கிட்டா அடுத்தபடியாக இவர்களுடைய கோடியிரு குமரன் மருதங்க சக்கரவர்த்தி மருதங்க மத்துவான் என்று சொல்லக்கூடிய அருமை மாப்பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை சிறு வயதாக இருந்தாலும் சிறப்பான முறையில் சில செயல்களில் சென்று நமது ஜெயிலுலையா செயல்கள் ஆமா சிறப்பான முறையில் செயல்கள் என்றால் சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று விட்டுமடிச்சு கொட்டி சிறப்பான முறையில் சென்ற இடமெல்லாம் சிறுவயதா ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமை மாமா சாந்தார் அவர்கள் இவர்களுடைய ஆல்ரவுண்டு உங்கள் முன் எடுத்துரைக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டை சேர்ந்த ஆர் ஸ்பீட் ராம்கேகநாதன் பவன் கவி என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக வள்ளி திருமணம் பவளக்குடி சத்தியவான் சாவத்திரி தூக்கி நமக்கு மாமா விஜயம் என்று சொல்லக்கூடிய அடுத்த நாளை கிடைக்கும் தெல்ல தெளிவாக உங்கள் முன் அமைத்தரக்கூடிய ஒரே நல்லுள்ள படித்த அருமை எண்ணன் கோல்டன் சரி பரவாயில்ல அவசாரினே நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்க என்ன சரி அண்ணா கேளுங்க கல்ல குண்டி எல்லாம் அடிக்காது தனியா அப்படி இருந்தாலும் கக்கூசு காங்கிட்டு தான் வருவீங்க குண்டியில வேட்டு வச்சு விட்டுருவேன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது இருக்கட்டும் சிறப்பான முறைகள் உண்மையாலுமே இப்படி இருந்தாதான் நாடகம்னா சிறப்பா இருக்கும் ஏன்னா வருஷத்துல 360 நாள் உழைச்சிட்டு ஒரே ஒரு நாள் திருவிழா அந்த திருவிழாவோட என்ன நாடகத்துக்கு வந்தியா வேற எதுக்கு வந்தியா இல்ல வந்ததுல இருந்து நாடு பாக்குறீங்க ஏதோ கால வீட்டுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க நல்லா சிரிச்சிருக்க அப்படி உட்காரு அது யாரு தெரியுமா யாரு என் காலேஜ் ஃப்ரெண்டு நாங்க 2 பேரும் ஒன்னாலே 9 வருஷம் படிச்சோம் கேள்வி ஒண்ணு கேட்டாங்க பாத்தியார் கேட்டாப்ல என்னைய பார்த்து என்ன கேட்டாரு தம்பி அணில் எதை கிடைக்கும் அப்படின்னாரு சரி நான் உடனே சொன்னேன்ல என்ன சார் கொட்டையை கிடைக்கும் அப்படின்னு சூப்பரா அதை விட்டு பள்ளியோட்ட விட்டு நிப்பாட்டிக்காங்க வேற எப்படி சொல்லணும் இல்ல சாரு கேட்டாரு சார் கொட்டையை கிடைக்கணும் அது எப்படி சொல்லணும் டீச்சர் அதுக்கப்புறம் கேட்டுச்சு தம்பி நீ சாரு கிட்ட தப்பா பேசிட்டியா அதனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு பேருங்க டீச்சர் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் டீச்சர்னா பொம்பளை இல்ல ஆமா கீழே உள்ளது பூமாதேவி மேல உள்ளது ஆகாசவாணி நம்மளை காக்கிற 2 பெண்கள் தான் அவன் மரியாதையா பேசணும்ல பொம்பளை டீச்சர் வந்து கேட்டுச்சு தம்பி எலி எதுக்குள்ள போவோம் அப்படின்னு கேட்டுச்சு நான் உடனே சொன்னேன்ல டீச்சர் பொந்துக்குள்ள போவோம் அப்படின்னு யானைய நீ எல்லாம் கூட வந்துடா தயவு செஞ்சு அடுத்தபடியாக யானை நம்ம உள்ள போவோம்
இல்ல உங்களை பார்த்தாதான் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னன்னு தெரியல. அவன் ஏற்கனவே ஒரு லோடு எடுத்து வச்சிருக்கான். அவன் எந்திரிச்சுட்டான்டா. நான் இப்படித்தான் செஞ்சானே. கோட்டாமங்கலம் கோவண்ணா பாலகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. எனது சார்பாகவும் எனது இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றினா. மாமாவோட நாடத்துக்கு போய் கெட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை கெடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். பொதுவாக எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையில கயிறு கட்டி இருக்காங்க. இந்த ஆம்பளை வேறு அந்த ஆம்பளைக்கு வேறு கட்டிருக்காங்களா? இல்லம்மா அது ஒயர் சாரி பாஸ். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு பாஸ். கவனிக்கலையா? அதனால அது அப்படி தெரிஞ்சு போச்சு. உங்க 4 பேருக்கு வணக்கம். சரி வந்தமா ஆடுத ஆரம்பிச்சோமா தாக்கல உள்ளூட்ட மாட்டேங்கிறோம். ஆரம்பிச்சிரோமா? ஏன் டெரராவே இருக்கு? டெரரா இல்லையே. வேற ஏதோ ஒரு குறையா இருக்கு. என்னம்மா முகத்துல ஏதோ வித்தியாசம் தெரியுது. ஏண்டா பிரியோ? போய் அண்ணா ஏண்டா பிரியோ இப்படி நீ கேக்குற? யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆரம்பிச்சிரோமா? நடக்கிறது நடக்கட்டும். ஏங்க கூட்டுகள் நாங்க 2 பேரும் வந்து உடன்பிறப்பு. உடல் உறவு. சரி தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான மண்டே பழக்க ஒரு சரியா பிடிங்க. மெக்சிகோ வந்து மட்டும் சம்பளமே வேணாம். மாசம் 30 நாளா இருந்தாலும் சரி, வெறும் சம்பளத்துக்கு இந்த பிள்ளையோட போட்டா போதும். அப்படியாடா? சும்மாவே ஆடுவேன். ஏன் உனக்கே எப்படி வருது? என்ன அது தங்கச்சிடா? என்னப்பா? தங்கச்சி. தங்கச்சி தான் எனக்கு வேணும். உன்னால முடியுமா? மானங்கட்ட பயல. போன வாரம் அவங்க அம்மா வந்து அதுக்கிட்டே அப்படிதான் சொன்னேன். என் குழப்பம் அப்படி என்ன பண்ண சொல்ற? அது இடுப்புல தூக்கி வச்சுட்டு போயிடும். இதனால முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் குழப்பம் பாரு எதிரே இந்த பாரு எதிரே அது வரும்னா 2 காலி மறந்து வருவோம் 2 காலி குதிரை இல்ல அண்ணன் கேட்டுக்கணும். கல்ல தூக்குறாயா?
அது உனக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. என் நிலைமை அப்படி ஆகி போச்சு. ஆமா, நீ தான் இருக்க முகரை எப்படி அந்த பாய் எப்படி எதிர்த்து வரா? ஏன் வரா? எதுக்காக வரா? அந்த ஒரு இளைஞர் எதுக்காக வரா? எல்லாம் இருக்குதான் வரா. இந்த பிள்ளைய பார்க்க 12 மணிக்கு மேல பார் எப்படி கிடப்பா? தவளை மாதிரியே மல்லாக்க புலந்துக்கிட்டு கிடப்பா. இது நாடகமா? அது வேற என்னடா அது? வேற என்ன கலாட்டமா? நாடகம் தான். ஒரு ஆம்பளை வந்து இடிக்கிறேன், ஒரு பொம்பளை சொல்லிய கொடுத்த மாதிரி பேசாம நிக்கிறான். இவெல்லாம் பொம்பளை மூஞ்சி முகர கட்டை மாதிரி இது மாதிரியே ஆளுகளை மண்டைகளை முகர கட்டை. நீங்க என்னைய மாதிரி அப்படி நீங்க பாருங்க. நீங்க சொன்னீங்கன்னா சரி. நீ எதையும் மைக் சொல்ல மாட்டியா? நீ பேசுறதெல்லாம் மொட்டை மொட்டையா பேசுற. ஆமா, நீ கொஞ்சம் முடிய அள்ளி போட்டு சொல்லு. ஏன் கொஞ்சம் சந்தம் வச்சலவா? நீ வேணா வச்சல்லு. எதுக்கு நான் வச்சல்ல? அப்ப நீ தான் சொல்ற. தலையை சுத்தி கொண்டு போய் தூக்கி குப்பையில எடு. ஒவ்வொரு மூஞ்சியை பார்த்து நீ ஒரு பொம்பளையா வாங்கி ஒண்ணத்துல போறீங்க. ஏப்ரே வச்சிங்க. மோடி போய் மரியாதை. நான் சரி. நீ இல்லையா? எல்லாம் பொம்பளையா பூலாதேவியான்னு தெரியல. என்ன பொம்பளைனா எப்படி இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? ஒன்ன மாதிரி இருந்தா குடும்பம் குண்டி ஒதுக்கிட்டு போயிடும். எனக்கு அப்பயே சந்தேகம்டா பொம்பளையான்ட்டு போல. ஏன்னா டான்ஸ் கடையை கூட்டி வாங்க, லூசு முட்டையெல்லாம் விட்டு அவன் கோத்தவமான் இருக்கா, நீ சாப்பிட்டு இருக்க. கேட்டது உடனே தானே கேட்டேன். உனக்கு சோறு முக்கியமா? சொந்தக்காரா இல்ல சோறு முக்கியமானு ஒரு ஆம்பளை பையனை பார்த்து ஒரு பொம்பளை பையன் எப்படி பேசலாம்? இப்படி பேசலாமா? ஆம்பளையா முத ஆம்பளையா? என்ன சொல்றாங்க? பழனியை பாத்தியா? நீ பாட்டு துணியை பிடிச்சி நறுக்கி முடியும் பாத்துக்க. எனக்கு அவள் வேண்டா. என்ன அதோட ஒரு செல்ஃபி அடியா? அதான் உங்க ரெண்டு நாளைக்கு வீட்டுல போய் சொல்லணும். அதையா உங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி முகச்சாண்டு இருக்கு. வீட்டுல எல்லாரும் என்ன கேக்குறாங்க? உங்க நாடகத்தை பார்க்க ஒரு நாய் வந்துச்சான்னு கேக்குற. அந்த நாய் வந்து அதான் சக்கை என்னத்தை சாப்பிடுறீங்க? அப்படியே தின்னு நல்லா இருக்கும். நீ நிக்கிறதானே நான் நிக்கிறேன். மரியாதை கொடுத்து மரியாதை மரியாதையா பேசு. போனா போச்சு பொங்கல் பிள்ளையாச்சுன்னு விடுறேன். அதேதான் நானும் சொல்றேன். போனா போதும் ஆம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுப்போமே மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். மேல கைக்க வச்சா ஆறு பேரும் யார் சொன்னது? நீ பொழக்கணும், அதை நான் பார்க்கணும். அது இந்த ஜென்மத்துல முடியாது. உன் கால கீழே உருண்டைய இடத்துல தள்ளி விடுது. பண்ணி வச்சிருக்கீங்க. புதுசா நாடகம் வைக்கிறாங்க. என்னப்பா இன்னொரு வாட்டி சொல்லு. பொன்னாட பொத்தவராரோ முட்டு. அது பேர் பெண்ணாட இல்லை பொன்னாடை. சொல்ற பாரு. பண்ணாட ஒழுங்கா சொல்ல தெரியல. எங்களுக்கு சிறப்பு அண்ணங்கிறத மறந்து இங்கே எங்களுக்கு விளக்கம் சார்பாக ஆறுமணி மிசித்துக் கொண்டிருக்கும் அருமை வாத்தியார் அருமையான டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. தலையோட போன அப்படி எல்லாம் போடுகிறேன். அடுத்தபடியாக இவர்களுடைய சிறந்த முறையில் டொம்முடம் அடிக்கக்கூடிய மிருதங்கம் செய்யக்கூடிய அருமை மாப்பிள்ளை மதிப்புக்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை சுதர்சன் அவர்கள் என்ன பொங்கல் பிள்ளை இங்க வாடா. சுதர்சன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்த என்ன ஒரு வாட்டி சொல்லுவாங்களாக்கு. அடுத்தபடியாக இவர்களுடைய ஆல்ரவுண்ட் செய்து கொண்டிருக்கும் அருமை மாமா சாந்தார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டபடி அவர் கேட்டு போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருங்க. அடுத்தபடியாக இங்கே தாளம் வீசித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. என்னால முடியல. அடுத்தபடியாக இவர்களுடைய டான்ஸராக நடிக்கும் அருமை சகோதரி ஜெயப்பிரியா அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. என்ன முறை? என்ன முறை? கொழுந்தியா பொண்ணு சும்மா வருத்தப்படாம பொண்ணு. இங்கே பப்பனாக நடிக்கும் அருமை தம்பி. நான் தான் சொல்றேன் பேசாம. என் பேர் அவர் சொன்னாரு. நீ எதுக்கு குறுக்க பேசுற? மணியா போடுறது
இங்கே ராம்கியாக நடிக்கும் பப்புன் அவர்களுக்கு விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். பப்புனாக நடிக்கும் ராம்கி அவர்களுக்கு ஏய், நான் உனக்கு என்ன வேணும்? அத்தான் சொல்லு. போடா லூசு பேரு. அண்ணே பொண்ணாடே போனா போயிட்டு கொடுங்க நினைக்கிறேன். ஐயோ உங்களை பயமுறுத்துற உடைய ஞானத்தை பூட்டியாததுக்கு நீ என்ன வேலை பாக்குற? பாய வைக்கிறேன். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளருக்கு நன்றி நன்றிகள். எங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்கள் தலைவர்கள் தலைவர்களின் சார்பாகவும் நன்றி நன்றி. வச்சிருந்தேன் ஒண்ணு சுன்னு வச்சிருந்தேன். நான் தான் சொல்லுவேன். இங்கே சிறந்த முறையில் எங்களுக்கு ஒளிபொலியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வசந்தம் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்க அந்த வந்துட்ட மைக் செட்டுக்காரு தானே, ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு போ. சரி, அடுத்தபடியாக இந்நாடகத்தை அமைத்திருந்த அடுத்தபடியாக கொட்டையை போட்ட கொட்டகை போட்ட கொட்டை அமைப்பாளர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவம். முட்டு முண்டை கொட்டலடா கொட்டகை. கை போடுறது என் பழக்கம் இல்லை. கொட்டகை போட்டவர் எங்கிருந்தாலும் மரியாதையாக மேலைக்கு வரும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் கொட்டைக்கு மேல துட்ட போட்டுருங்க. ஆமா, அப்புறமேட்டி அடுத்தபடி இங்க வர எங்க அப்பா மாதிரியே இருக்காப்ல, ராசப்ப மாதிரியே. அங்க வாரு, வீட்டுக்கு அவங்க வந்துருச்சு, கிளம்பிட்டாப்ல. அடுத்தபடியாக சீரும் சிறப்பான முறையில் நாடக அமைப்பாளர் வசந்தன் தான். அடுத்தபடியாக சிறந்த முறையில் சீன அமைப்பாளர் கற்பக விநாயகர் சீன் கம்பெனி உரிமை கே மகாலிங்கம் சச் பாண்டுகுடி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. போடல அவருக்கு போய் இந்த பாட்டை வாசிக்கிறேன். அடுத்தபடியாக எங்களுக்கு பொன்னாடை போத்தி என்ன வேட்டிக்கிட்டே வந்துட்டு தெரியல. அடியே பார்த்து பத்திரமா இருந்துக்க, ஆள ஆர்வத்தில் தெரியாப்புல. சிறப்பான முறையில் இந்நாடகத்திற்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய அனைவருக்கும் நன்றி நடிக்கிற வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு, பாப்பா கம்கே இங்க வா. அங்க போய் என்னத்தை பாக்குறாங்க? என்ன அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கல, அவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. என்னம்மா நீ ஆம்பளை பார்த்துருந்தா தானே? அடுத்த வருஷம் இந்த ஊருக்கு என்ன கூட்டி வர மாட்டா, நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. மயங்கினேன் சொல்லத்தை எங்கினேன் விரும்பினேன் என்னுடைய என்ன வருது தெரியுமா? அம்மா வாய போல நாளைக்கு ராத்திரிக்கு சக்கத்துக்கு மொட்டை மாடிக்கு 10 மணிக்கு வந்தீங்கன்னா நீ என்ன காதலிக்கிறதா அர்த்தம்? சீமா சாமா சரி விடு. உன்னுட்டு இறந்த பழம், என்னுட்டு இறந்த என்ன பழம் தெரியுமா? வாழைப்பழம். தட் இஸ் மை வாழைப்பழம். ஒன்னோட்டு வாழைப்பழம் இல்ல, ஒன்னோட்டு மொந்த பழம். ஆமா உண்மையாலுமே ஜெகநாதன் பார்த்தா அப்படின்னா செருப்ப கொட்டி அடிப்பாப்புல தெரிஞ்சுக்க. அம்மா அங்கே அம்மா அங்கே எங்கே செக்கச்ச வந்த பழம்
கூட்டத்துக்காண்டி ஆடுறோம் இல்லையோ, யாரு இந்த கூட்டத்துக்காண்டியே ஒரு ஆட்டம் ஆடி ஆகணும். இன்னைக்கு எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாரு. ஐயோ அண்ணன் வந்துட்டாரு. சும்மா இங்கிட்டு போனீங்கன்னா புள்ளையா வந்துருவேன், அங்கிட்டு போனீங்கன்னா அவனை விட்ட புள்ளையோட தான் வருவேன். அண்ணே என்ன ஆள் சேர்த்துட்டு வந்திருக்கீங்களா? சரி அண்ணே ப்ளீஸ் பண்ணுங்க, ஓகேவா? சொல்லுங்க மச்சான். ஆயிரம் வச்சுருவா சொல்ல மாட்டீங்களா? எங்க வைக்க போறீங்க? ஐயே அவன் என்னை எந்திரிச்சுட்டு அடிக்க வந்தா அவனை போய் ஆயிரம் வச்சாந்துக்க. அதனாலதான் மச்சான் சொன்னேன். எப்படிமா கிளம்புமா? 2 பேருக்கு போட்டின்னு வந்துருச்சு. எல்லாரும் எங்களுக்கு போமா? 2 பேருக்கு போட்டின்னு வந்துருச்சு. இல்லையே இப்பே கிடைக்கல. என்ன ஒண்ணு சொல்றேன், தம்பி ஏன்னா ஓம்பரா சக்தி, ஓம்பரா சக்தின்னு எதையுமே தெளிவாவே சொல்ல மாட்டியா? பயந்து வருது. என்னவோப்பா? என்னப்பா? என்னவோ அப்பா பிரித்து சொல்லுங்க, பிரித்து எழுதுங்க. சொல்றேன். கிளப்போமா? ஐயா இது மறக்குது. உன்னை பார்த்தோடனே எனக்கு காதல் வந்துருச்சு. கட்டி கட்டி கரும்பு உன்னை பார்த்தோடனே எனக்கு காதல் வந்துருச்சு.